ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முசுக்கு கீரையை வச்சு தாங்க இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். வாங்க முசுக்கு கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இவ்வளோ கீரையை வந்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது போதும். இது வந்து ஒரு 5-6 தோசைக்கு வரா மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது போதும். இதை வந்து நம்ம இப்போ சுத்தமாக நல்லா கழுவி எடுக்கணும். பாருங்கள், இந்த இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ சுத்தமாக வந்து ஒரு 4-5 டைம் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், சுத்தமாக ஒரு 4-5 டைம் வந்து நல்லாவே கழுவி எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய மணல்லாம் இருந்துச்சு, அதனால் வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் ரெண்டும் வந்து நல்லா வெடிச்சு வரட்டும். இது கூட வந்து 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 3 பல்லு பூண்டு. இது கூட வந்து 2 பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து 2 மெத்தடில் சேர்க்கலாம். பூண்டு வேணா பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லை பூண்டு வேணான்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். எதனா ஒன்று, இஞ்சி இல்லைன்னா பூண்டு. நான் இன்னைக்கு பூண்டு போட்டு தான் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம கீரையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த கீரையை சேர்த்துக்கலாம். சளி, இருமல், அப்புறம் வந்து கோழை கட்டுறது, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த முசுக்க கீரை வந்து ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு நாள் வந்து இதை துவையலாவோ இல்லைன்னா இன்றைக்கி நான் பண்ணுற ரெசிபி, நான் தோசை இந்த மாதிரி தோசையில் கலந்து கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை. வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரா மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு ஏன் முசுக்கன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இலையை மேலே இப்படி தொட்டு பார்க்கும்போது மேலே ஒரு மாதிரி முசுன்னு சவுண்டே வரும். அதனால தான் வந்து இதுக்கு முசுக்க கீரைன்னு பேரே வச்சுருக்காங்க அந்த காலத்தில். பாருங்க, இந்த மாதிரி வதக்கினா போதும். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கலாம். ஏன் தண்ணி கூட ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி தோசை மாவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி வந்து இப்போ நம்ம பார்த்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதை துவையலா கூட அரைச்சி கொடுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சிலவங்க இதை வந்து பச்சையாகவே அரைப்பாங்க. பச்சையாக அரைச்சி சேர்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி அது கசப்பு தன்மை தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தன்மை வந்து தெரியாது. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தவா பற்ற வச்சு தோசை ஊற்றிடலாம். தவா வச்சுட்டோம். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். தோசை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. இதை வந்து இப்போ பாருங்க, அருமையான தோசை செம்மையாக வந்து ரெடியாக இருக்குது. முசுமுசுக்கு தோசை, முசுமுசுக்கு கீரை தோசை பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முசுமுசுக்கு கீரை மட்டும்தான். இதை வந்து நீங்கள் தோசையாக செய்யலாம், துவையலாக செய்யலாம், இல்லை பருப்பு போட்டு கூட கடையலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கம்பல்சரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு தேவையோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாடா பை பை, டேக் கேர்.